வணக்கம். இன்று நாம் பலரும் சந்திக்கும் ஒரு பொதுவான உடல் நல பிரச்சனை பற்றி பேச போறோம். அதுதான் மலச்சிக்கல். இந்த பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வாக பயன்படுத்தப்படும் மருந்துதான் கிரீமாபின் சிரப். இது மலச்சிக்கல்ல இருந்து நிவாரணம் அளிக்க பரவலாக பரிந்துரைக்கப்படுது. மலச்சிக்கல் என்பது வெறும் சங்கடமான விஷயம் மட்டுமல்ல, அது நமது அன்றாட வாழ்க்கையை பாதிச்சு உடல் அசௌகரியத்தை ஏற்படுத்தும். கிரீமாபின் சிறப்பான மருந்துகள் இந்த கடினமான சூழ்நிலையில் இருந்து தற்காலிக நிவாரணம் அளிக்க உதவுகின்றன. இந்த மருந்து எப்படி வேலை செய்கிறது, அதை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துவது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். முதலில் மலச்சிக்கல் என்ன என்பதை புரிந்துவோம். ஒரு வாரத்தில் 3 முறைக்கும் குறைவாக மலம் கழிப்பது, மலம் கழிக்கும் போது மிகவும் சிரமப்படுது அல்லது மலம் மிகவும் கடினமாகவும் உலர்ந்தோ இருப்பது மலச்சிக்கலின் அறிகுறிகளாகும். இது ஒரு நோய் அல்ல, மாறாக நமது செரிமான அமைப்பு மெதுவாக செயல்படுவதன் ஒரு அறிகுறியாகும். போதுமான அளவு தண்ணீர் குடிக்காமல் இருப்பது, உணவில நார் சற்று குறைவாக இருப்பது, உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறை போன்ற பல காரணங்களால் இது ஏற்படலாம். சில சமயங்களில் சில மருந்துகளின் பக்க விளைவாகவோ அல்லது வேறு உடல் நல பிரச்சனைகளின் அறிகுறியாகவோ கூட மலச்சிக்கல் ஏற்படலாம். யாரெல்லாம் மலச்சிக்கலால் அதிகம் பாதிக்கப்படலாம் என்று பார்ப்போம். வயது முதிர்ந்தவர்கள் மத்தியில் இது மிகவும் பொதுவானது. ஏனெனில் வயது ஆக்கும்போது நமது உடலின் செரிமான செயல்பாடு குறைய தொடங்குகிறது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு படுக்கையில் இருக்கும் நோயாளிகளும் மலச்சிக்கலை அனுபவிக்கலாம், ஏனெனில் அவர்களின் உடல் இயக்கம் குறைவாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கும் ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் வளரும் கருப்பையின் காரணமாக மலச்சிக்கல் ஏற்படுவது சகஜம். சில நேரங்களில் பயணத்தின் போது அல்லது நமது அன்றாட வழக்கத்தில் ஏற்படும் மாற்றங்கள் கூட தற்காலிக மலச்சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். எனவே இது யாருக்கு வேண்டுமானாலும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கிரீமாபின் சிரப் எப்படி இந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு தீர்வு காண்கிறது? இந்த மருந்தில் 2 முக்கிய பொருட்கள் உள்ளன. அவை லிக்விட் பாரபின் மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இந்த 2 பொருட்களும் ஒன்று சேர்ந்து மலச்சிக்கலில் இருந்து நிவாரணம் அளிக்கின்றன. லிக்விட் பாரபின் ஒரு மசக்கு பொருளாக செயல்படுது. இது மலத்தை மென்மையாக்கி குடலில் எளிதாக நகர் உதவுறது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியா என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு ஆஸ்மாட்டிக் மலமிளக்கியா செயல்படுகிறது. இது குடலுக்குள் தண்ணீரை இழுத்து மலத்தின் அளவை அதிகரித்து அதை இலகுவாக்குறது. இந்த இரட்டை செயல்பாடுதான் கிரீமாபின் சிறப்பை மிகவும் பயனுள்ளதாக்குறது. கிரீமாபின் சிறப் நம் உடலில் எப்படி வேலை செய்கிறது என்பதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நீங்கள் இந்த சிறப்பை குடிக்கும் போது அதுல உள்ள லிக்விட் பாரபின் குடலில் உள்ள மலத்தை சுற்றி ஒரு பள்ளத்தை உருவாக்குறது. இது மலம் காய்ந்து கடினமாகாமல் தடுக்குது. அதே நேரத்தில் இது குடலின் சுவர்களையும் ஈரப்பதமாக்குறது. இதனால் மலம் எந்த விதமான சிரமமும் இன்றி எளிதாக குடலில இருந்து வெளியேறுது. இது ஒரு மென்மையான வழிமுறையாகும். இது குடலை அதிகமாக தூண்டாமல் இயல்பாக செயல்பட வைக்குது. லிக்விட் பாரபினின் இந்த மசகுத்தன்மை மலம் கழிக்கும் போது ஏற்படும் வலியையும் குறைக்கிறது. அதே நேரத்தில் மருந்தின் மற்றொரு முக்கிய பொருளான மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வேறு விதமாக வேலை செய்கிறது. இது நம் குடலுக்குள் தண்ணீரை ஈர்க்கும் ஒரு காந்தம் போல செயல்படுது. குடலில நீர்ச்சத்து அதிகரிக்கும் போது காய்ந்து போன மற்றும் கடினமான மலம் நீரை உறிஞ்சி மென்மையாகுது. மேலும் மலத்தின் அளவு அதிகரிப்பதால் குடல் சுவர்களில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு இயற்கையாகவே மலம் வெளியேற வேண்டும் என்ற உணர்வை தூண்டுகிறது. இந்த 2 பொருட்களின் ஒருங்கிணைந்த செயல்பாடு மலச்சிக்கலில் இருந்து விரைவான மற்றும் திறமையான நிவாரணத்தை அளிக்குது. இது மிகவும் பாதுகாப்பான மற்றும் நம்பகமான முறையாக கருதப்படுகிறது. கிரீமாபின் சிறப்பை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்பது மிகவும் முக்கியம். பொதுவாக இந்த மருந்தை இரவு தூங்குவதற்கு முன்பு எடுத்துக்கொள்ளுமாறு மருத்துவர்கள் பரிந்துரைப்பார்கள். அப்போதுதான் மருந்து இரவு முழுவதும் வேலை செய்து காலையில் நீங்க எழுந்தவுடன் எளிதாக மலம் கழிக்க உதவும். மருந்தின் அளவை பொறுத்தவரை உங்கள் மருத்துவர் அல்லது மருந்தாளுநரின் ஆலோசனையை பின்பற்றுவது அவசியம். பொதுவா பெரியவர்களுக்கு 15 முதல் 30 மில்லி வரை பரிந்துரைக்கப்படலாம்.
சிறப்புடன் கொடுக்கப்பட்டிருக்கும் அளவிடும் கோப்பையை பயன்படுத்தி சரியான அளவில் மருந்தை எடுக்க வேண்டும். மருந்தை நன்கு குலுக்கிவிட்டு பயன்படுத்துவது சிறந்தது. இந்த மருந்தை ஏன் நீண்ட காலத்துக்கு தினமும் பயன்படுத்தக்கூடாது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிரீமாம்பின் போன்ற மலமிளக்கில தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்தினால் நமது குடல் இந்த மருந்துக்கு அடிமையாகிவிடும் அபாயம் உள்ளது. அதாவது மருந்து இல்லாமல் இயற்கையா மலம் கழிக்கும் திறனை குடல் இழந்துவிடும். இது ஒரு தீவிரமான பிரச்சனையா மாறக்கூடும். மேலும் நீண்ட கால பயன்பாடு உடலில் உள்ள நீர் மற்றும் தாது உப்புகளின் சமநிலையை பாதிக்கலாம். எனவே கிரீமாப்பின் சிறப்பை ஒரு தற்காலிக தீர்வா மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மலச்சிக்கல் பிரச்சனை தொடர்ந்தால் அதன் மூல காரணத்தை கடிய மருத்துவரை அணுகுவது மிகவும் அவசியம். மலச்சிக்கலை தடுக்கவும் குணப்படுத்தவும் மருந்துகளை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. நமது வாழ்க்கை முறையில் சில ஆரோக்கியமான மாற்றங்களை செய்வது மிகவும் அவசியம். இதில் மிக முக்கியமானது போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது. ஒரு நாளைக்கு குறைந்து 8 முதல் 10 கிளாஸ் தண்ணீர் குடிப்பது மலத்தை மென்மையாக வைத்திருக்க உதவும். இரண்டாவதா, நமது உணவில் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும். பழங்கள், காய்கறிகள், கீரைகள், முழு தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. இது மலத்தின் அளவை அதிகரித்து குடல் இயக்கத்தை சீராக்க உதவுகிறது. உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருப்பதும் மலச்சிக்கலை தடுக்க உதவும். தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்வது, யோகா செய்வது அல்லது உங்களுக்கு பிடித்த ஏதாவது உடற்பயிற்சியில் ஈடுபடுவது குடலின் செயல்பாட்டை தூண்டும். மலம் கழிக்க வேண்டும் என உணர்வு ஏற்படும் போது அதை அடக்காமல் உடனடியாக கழிவறைக்கு செல்வதும் ஒரு நல்ல பழக்கம். இந்த உணவை அடக்குவது காலப்போக்கில் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு வழிவகுக்கும். இந்த எளிய வாழ்க்கை முறை மாற்றங்கள் மலச்சிக்கல் வராமல் தடுப்பதோடு நமது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். எல்லா மருந்துகளைப் போலவே கிரீமாப்பின் சிறப்பும் சில பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பெரும்பாலானவர்களுக்கு எந்த பக்க விளைவுகளும் ஏற்படுவதில்லை. ஆனால் சிலருக்கு வயிற்று வலி, குமட்டல், வாந்தி அல்லது வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். இந்த அறிகுறிகள் பொதுவாக லேசானதாக இருக்கும் மற்றும் மருந்தை நிறுத்தியவுடன் சரியாகிவிடும். மிக அரிதா சிலருக்கு தீவிரமான பக்க விளைவுகள் ஏற்படலாம். மருந்தை உட்கொண்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் அசாதாரணமான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருந்தை நிறுத்திவிட்டு உங்கள் மருத்துவரை அணுகுவது நல்லது. எப்போதும் பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். குறிப்பாக கிரீமாப்பின் சிறப்பை நீண்ட காலம் பயன்படுத்தும் போது சில அரிய பக்க விளைவுகள் ஏற்படலாம். உடலில் எலக்ட்ரோலைட் சமநிலையின்மை, அதாவது சோடியம், பொட்டாசியம் போன்ற தாது உப்புகளின் அளவில் மாற்றம் ஏற்படலாம். இது சோர்வு, தலச்சுற்றம் மற்றும் தசை பலவீனம் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கும். எனவேதான் இந்த மருந்தை ஒரு குறுகிய கால தீர்வாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறோம். உங்கள் உடல் நலத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சுயமாக முடிவெடுக்காமல் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவதே பாதுகாப்பான வழி. கிரீமாப்பின் சிறப்பு ஒரு பாதுகாப்பான மருந்தா கருதப்பட்டாலும் சில குறிப்பிட்ட நபர்கள் இதை தவிர்க்க வேண்டும் அல்லது மிகுந்த கவனத்துடன் பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக சிறுநீர நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு உள்ள மருந்துகளை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அவர்களின் சிறுநீரங்களால் உடலில் இருந்து அதிகமான மெக்னீசியத்தை வெளியேற்ற முடியாமல் போகலாம். இது உடலில மெக்னீசியத்தின் அளவு அதிகரித்து தீவிரமான உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். எனவே சிறுநீர நோயாளிகள் இந்த மருந்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்பு கண்டிப்பாக மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும். அதேபோல் குடல் அடைப்பு அல்லது கடுமையான வயிற்று வலி உள்ளவர்கள் இந்த மருந்தை எடுத்துள்ள கூடாது. ஏனென்றால் மலமிளக்கிகள் குடல் அடைப்பு இருக்கும் நிலையில் நிலைமையை மேலும் மோசமாக்க கூடும். உங்களுக்கு காரணம் தெரியாத வயிற்று வலி, குமட்டல் மற்றும் வாந்தி இருந்தா முதல்ல மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். குடல் அடைப்புக்கான அறிகுறிகளாக இவை இருக்கலாம். எனவே சுய மருத்துவம் செய்வதை தவிர்த்து சரியான மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு மருந்துகளை எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியம். இது தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க உதவும்.
கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் எந்த ஒரு மருந்தையும் எடுத்துக்கொள்வதற்கு முன்பு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கர்ப்ப காலத்தில் மலச்சிக்கல் ஏற்படுவது பொதுவானது என்றாலும் கிரீமாபின் சிறப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு உங்கள் மகப்பேறு மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது கட்டாயமாகும். அதேபோல் பாலூட்ட தாய்மார்கள் இந்த மருந்தை உட்கொண்டால் அது தாய்ப்பால் வழியா குழந்தைக்கு செல்ல வாய்ப்புள்ளதா என்பதை மருத்துவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளின் விஷயத்திலும் மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் எந்த ஒரு மலமில்லக்கி மருந்தையும் கொடுக்க கூடாது. குழந்தைகளுக்கு மருந்தின் அளவு அவர்களின் வயது மற்றும் எடைக்கு ஏற்ப மாறுபடும். முடிவா, கிரீமாபின் சிறப்பலச்சிகளுக்கு ஒரு சிறந்த காலிய நிவாரணி, ஆனால் அதை சரியாக பயன்படுத்துவது அவசியம். இந்த மருந்தை எடுத்துக் கொள்வதற்கு முன்பு குறிப்பா உங்களுக்கு வேறு ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் இருந்தா உங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம். மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண மருந்துகளை சார்ந்திருப்பதை விட ஆரோக்கியமான உணவு பழக்கம், போதுமான உடற்பயிற்சி மற்றும் சீரான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதே சிறந்த வழி. உங்கள் உடல்நலன் உங்கள் கையில். எப்போதும் விழிப்புடன் இருங்கள். பாதுகாப்பருங்க. நன்றி.